மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன், அதுவும் ராசியான சந்திரன் உங்களுக்கு. மேஷ ராசிக்கு சந்திரன் நன்மை செய்யும் கிரகம். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு அதிபதி. முதல் கேந்திரமாகிய ராசிக்கு அடுத்து வருவது 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் முழு நிலவாக, பௌர்ணமி சந்திரனாக, பூர்ண சந்திரனாக, நிறைமதி என்று சொல்வார்கள். நிறைமதி என்றால் பூர்ண சந்திரிகா. அந்த நிறைமதியாக சந்திரன் உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டு சுகஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். புகழ் கிடைக்கும். சமூக அந்தஸ்து வெகு சிறப்பாக இருக்கும். நீங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களாகவோ அல்லது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களாகவோ இருந்தால் இப்பொழுது நீங்கள் மிகப்பெரிய ஒரு புகழை அடைவீர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாகன யோகம் வெகு சிறப்பாக இருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்காக முயற்சி செய்தால் அது இப்பொழுது நடைபெறும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 3 குடைவன் 12ஆம் இடத்திலே வந்ததால் யோகம். ராசி அதிபதி சுக்கிரன் வலுவாக 4ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றொரு சுபகிரகமான குருவோடு இணைந்திருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அலுவலகத்திலே சில மாற்றங்கள் நிகழலாம். திடீர் மாற்றங்கள் நிகழும்போது நமக்கு ஒருவித அச்ச உணர்வு ஏற்படும். என்ன எல்லாம் சேஞ்ச் ஆகிறாங்க, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் ஏற்படும். ஆனால் எந்த விதமான ஆபத்தும் இல்லை. உங்களுடைய உத்தியோகத்திலே நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள். இன்னும் மேல் பதவிக்கெல்லாம் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உத்தியோகஸ்தானத்தில் மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம். நேற்று வரையிலே உச்சம் பெற்றிருந்த உங்கள் ராசி அதிபதி புதன் இன்றைய தினம் உச்ச வீட்டிலிருந்து நகர்ந்து 5ஆம் இடமாகிய துலாமிற்குள் வந்துவிட்டது. துலாமிலே சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் அதுவும் உங்களுக்கு நன்மைத்தான் செய்யும். ராசி அதிபதி 5ஆம் இடமாகிய சுக்கிரனின் வீட்டில் இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான்.